அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தம்மை சந்திக்காமல் தவிர்ப்பது ஏன் என்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவில் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் விளக்கம். எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்து விடமாட்டேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. செங்கோட்டையன் அவர்களின் செயல் அநாகரிகம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அரவிந்த் கெஜ்ரிவால் போல விரைவில் ஸ்டாலின் சிறை செல்வார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை காட்டம். மதுபான ஊழலில் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டி பேச்சு. 1000 கோடி ஊழல் வந்திருப்பீங்க. 1000 கோடி இல்ல, அது 40,000 கோடி. அது செந்தில் பாலாஜி சொல்றான், நாளைக்கு 40,000 கோடி சொல்லுவாங்க. அது உண்மைதான். பார்த்தா 1000 கோடி, ஆனா உள்ள நோண்டி பார்த்தாக்க செந்தில் பாலாஜி சொல்றது போல அது 40,000 கோடியா இருக்கும். அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஊழல் செஞ்சா கெஜ்ரிவால் வந்து உள்ள போனாரு, ஜெயிலுக்கு போனாரு. இந்த செந்தில் பாலாஜி செஞ்ச ஊழலால ஸ்டாலின் ஜெயிலுக்கு போக போறாரு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் சென்னை ஐஐடி நிறுவியுள்ள 410 மீட்டர் நீள ஹைப்பர் லூப் சோதனை பாதை நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். லோகோ பைலட் தேர்வு எழுதும் தமிழ்நாட்டின் தேர்வர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேர்வு மையங்களை மாற்ற வலியுறுத்தல். ரயில்வே துறை அமைச்சருக்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கடிதம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதில் தவறில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. தமக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றும் தாம் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு என்றும் கலகலப்பாக பதில். அசானியம்மன் கோயில் நிதியில் இருந்து ஊட்டியில் ரெசார்ட் கட்டப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற தமிழ்நாடு அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் தகவல். பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து முடித்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்கள் மீண்டும் சிறப்பு தேர்வு எழுதலாம். வரும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. போலீஸ் காவலில் இருந்தபோது 15 முறை கன்னத்தில் அறைந்து அதிகாரிகள் துன்புறுத்தினர். தங்க கடத்தலில் சிக்கிய நடிகர் ரன்யா ராவ் பரபரப்பு குற்றச்சாட்டு. கனடாவின் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக பஞ்சாபை சார்ந்த கமல் கேரா நியமனம். மார்க் கார்னியின் அமைச்சரவையில் இடம்பெற்ற இந்திய வம்சாவளி பிரதிநிதி. செர்பியா அரசுக்கு எதிராக 4 மாதங்களுக்கு மேலாக தொடரும் போராட்டங்கள். அதிபர் அலெக்சாண்டரின் ஆட்சிக்கு சிக்கல். அமெரிக்காவை அடுத்தடுத்து தாக்கிய சூறாவளியில் வீடுகள் பலத்த சேதம், 10 பேர் உயிரிழப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.